இப்போ ரீசெண்டாக வீட்டில் ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருந்தேன். நான் போனோட தான் எடுத்திருந்தேன். நீங்கள் வேணும்னா போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து எப்படி மேரினேட் பண்ணணும்னா, கொஞ்சம் சால்ட், பெப்பர், 1 எக் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க. லைக் 1/2 hour to 1 hour. அதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணேன். நீங்கள் வேணும்னா ஷாலோ ஃப்ரை, ஏர் ஃப்ரை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதில் வந்துட்டு ஒரு 4 to 5 cloves of garlic and green chili வந்து உங்களோட காரம் லைக் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து ஒரு 2 cups ஆஃப் பாயில்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட், பெப்பர் அதெல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுனால நான் போட்டிருந்தேன். அண்ட் தென் இந்த கேஷ்யூ பவுடர் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது வந்து ஏன்னா திக்காகும், அதுக்காக தான் அந்த மில்கோட ஆட் பண்ணுறதுனால. அண்ட் தென் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன், அப்புறமா இந்த லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸோட ஆட்